அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் முன்னாள் தேசிய தலைவர் ஜேசிஏ செனட்டர் RS பிரபு அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு கைத்தட்டிய அந்த 20 பேருக்கும் மற்ற அனைவருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். எப்பவுமே வல்லப்ஜிக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இயற்கை இன்னைக்கு இல்ல வல்லப்ஜிக்கு அடுத்ததுதான் நீயே அப்படின்னு சொல்லி அஜெண்டாலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு. எதாச்சியா பண்ணாங்க, ஆனா வல்லப்ஜிக்கு அப்புறம் தான் நாம அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் ஒரு முறை உணர்ந்த ஒரு தருணம். தேசிய துணைத் தலைவருங்க, தேசிய தலைவர் கரெக்டா 40வது வயசுல தேசிய தலைவர் ஆனதுனால தேசிய தலைவர் ஆகிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒருத்தர் படிச்சதுல எனக்கு ஒரு நிமிஷம் மகிழ்ச்சி. ஓகே ரைட். நான் ஸ்பீச் பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. காரணம் என்னன்னா, இங்க என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு பாராட்டு உரையா தான் இது வாசிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. காரணம், பொதுவா மிட்கான் அப்படின்னு சொன்னா இடை மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோன் கான் அப்படின்னு சொன்னா மண்டல மாநாடுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் ஒரு புது கான் ஒன்று உருவாக்கி அதை இன்ஸ்டா கான், இன்ஸ்டலேஷன் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு இன்ஸ்டா கான்ங்கிற ஒரு புது வார்த்தையை இன்னைக்கு திருப்பூர் சுபாஷ் நிகழ்த்தியிருக்காங்க. ஏன்னா இது அவர் சொல்லும் பொழுது இன்விடேஷன் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் இசை இருக்கு, அப்புறம் மணிகண்டனுடைய மியூசிக்கல் இருக்கு, அப்புறம் பரதநாட்டியம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் எ கான்ஃபரன்ஸ். ஸோ சுபாஷ் டீம் சரி, நம்ம சுரேஷ் பாபு எது பண்ணாலும் அது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமா அவருக்கு தெரியும். அவருடைய திறமையும் அவருடைய டீமோட திறமையும் அந்த வகையில் வந்ததுலேருந்து ரொம்ப நாங்கள் என்ஜாய் பண்ணி இதை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இதையெல்லாம் நாங்கள் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரன் அவர்களுடைய உரை, நான் கண்டிப்பா இவர் போன வருஷம் பிரசிடென்டா பதவி ஏற்கும் பொழுது எப்படி பேசினாருன்னு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது எனக்கு தெரியல. ஆனா இப்ப மைக்க விட மாட்டேங்கிறார். அவர் பாத்தீங்கன்னா இறுதி நிகழ்வுன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு கூட ஒரு மனசுக்கு அவ்வளோ மனசுல இருந்து ஆத்மார்த்தமா இந்த பதவியை அனுபவிச்சு அதை ஐயப்பனுக்கு கொடுத்த இந்த சந்தோஷம், அவர் எதையும் பார்க்காம அந்த பீரியட்ல செஞ்ச அழகா அவர் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயனார் ராஜா அவர் பத்திரிகை கொடுக்க வரும்போது தான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது அவர் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் குமார் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் கண்ணில் ஒரு தேஜஸ் தெரிஞ்சது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது ஒரு 50-70 மெம்பரை பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எதுக்காகவும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. 2 விஷயம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இவர் மேல அவங்க எல்லாம் வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, என்னமோ ஐயனார் சொன்னா அது ஏதோ விஷயம் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த அளவுக்கு அவங்களுடைய உறவு ஒரு உரிமையோட அவர் கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா நானும் எங்க ஊர்ல எல்லாம் நான் அப்போ பிரசிடென்டா இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் 1 மணி நேரம் அந்த ஜேசி அமைப்பை பத்தி பேசுறேன். 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அவன் சேரலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் என்னை கூப்பிட்டு, பிரபு இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு. ஏன்னா நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு யோசிக்கும் பொழுது இன்னைக்கு பயப்படுறாங்க. ஏதாவது சொன்னா இல்ல எனக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி இத்தனை பேர் வரவழைச்சு வந்த முதல் நாளே அவங்களை போர்டு மெம்பராகவும் மாத்தி இருக்காரு. அப்படிங்கிற போது இனி ஏதோ ஒரு பெரிய சாதனை படைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி மட்டும் நமக்கு தெரியுது. அவர் சார்பா நானே உறுதி அளிக்கிறேன். ஏன்னா பிரசிடென்டா அவங்க ஆக்கி விட்டாங்க, தள்ளி விட்டாங்கிறத தாண்டி விஷன் என்ன பண்ணணுங்கிறத அந்த பிரிண்ட் அவுட்டா கொடுத்து அது வரும்பொழுதும் சொல்லி இந்த வருஷம் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாராட்டுகள். மண்டல தலைவருடைய உரையும் மிக அருமையாக இருந்தது. ஒரு ஏன்னா ட்ரைனிங்ல சொல்லி தருவாங்க, ஓடிஎஸ்ல ஒரு இன்ஸ்டலேஷன்ல என்ன ZP பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகா பேசி அவருடைய விஷன் பிளஸ் பாராட்டுகள். அது போக சேலஞ்சஸ், நாம பாருங்க லைஃப்ல அவர் சேலஞ்சஸ் பத்தி சொன்னாரு. உண்மையிலேயே இப்படி பிரிக்காம இருந்திருந்தா பவானிங்கிற ஒரு ஊரோ சரவணம்பட்டிங்கிற ஒரு ஊரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்ற வகையில இனி போகாத ஊருக்கெல்லாம் அவருடைய வாகனங்கள் போகும், அவருடைய டீமோட வாகனங்கள் போகும். அதனால அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்
இப்படி ஒரு சேலஞ்ச் வரலாறு பேசும். நீங்க செய்யறது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது வரலாறு பேசும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நதியா, நான் இன்னைக்கு தான் அவங்களையும் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்க பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க. நாங்கள் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கோம். இவங்க வந்திருக்காங்க, இவங்க கிட்ட அந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அந்த இது இருக்குமா இருக்காதான்னு அவங்களே அதை முன்னாடியே கணிச்சு, நானும் அதை மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி. ஆனால் அவங்க கணிச்சு உங்கள்கிட்ட இருக்குதா? அது இல்லை இருக்கு, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு என் நம்பரை வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டு உடனே அவங்க வந்து அந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் சீட்டை வந்து எனக்கு வளர்ச்சிட்டு கேட்டேன். குமார் சார் சொல்கிற மாதிரி, ஏப்பா நான் எத்தனை வருஷமா இதில் இருக்கிறேன், எனக்கு நீ ஒன்றும் அனுப்ப வேண்டாம். நானே சார் நீங்கள் வேற இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நீ வேணா பார்த்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் ஒரு நல்ல ZBB உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஐநார் மேக் யூஸ் ஆஃப் ஹர், இன்னும் பல சாதனைகள் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே போகலாம். அதையும் தாண்டி 100 வருஷம் கடந்த இயக்கங்கள் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா லயன்ஸ், ரோட்டரி அண்ட் JCA. ஸோ மெல்வின் ஜோன்ஸ் ஆரம்பிச்சதாகட்டும், ஹாரிஸ் அவர் ஆரம்பித்த ரோட்டரி ஆகட்டும், மெல்வின் ஜோன்ஸ் ஆரம்பித்த லயன்ஸ் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய ஹென்ரி கிசன்பியர் ஆரம்பித்த JCA ஆகட்டும், எல்லாருமே ஒரு உயரிய நோக்கோட தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்ரி நியூ ஐடியா இஸ் a joke until someone achieves it. ஸோ அந்த மாதிரி அப்போ அவர் சொன்னார், அதோட உண்மையிலே மனசு கஷ்டமா இருந்தது. லைன்ஸ் போல, ரோட்டரி போல, ஆமா அதுலேயும் சர்வீஸ் இருக்கு, இதுலேயும் சர்வீஸ் இருக்கு, இதுலேயும் மெம்பர் இருக்காங்க, இதுலேயும் மெம்பர் இருக்காங்க, அதுலேயும் தலைவர்கள் இருக்கிறாங்க, இதுலேயும் தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னதான் இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வயசு. அப்போ மற்ற எந்த ஆர்கனைசேஷன்லையும் வயசு வந்து ஒரு லிமிட்டே இல்லை. நம்மதுல மட்டும் இளைஞராக இருக்கும் பொழுதே சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. 5 VPயும் 5 ப்ராஜெக்டை பேனரை பிடிச்சி அவர் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் பேனரை பிடிச்சிருந்தாங்க, அவர் படிச்சுட்டு இருந்தார். இது ஏதோ சமூக சேவையோ இந்த ஊருக்கு நாம் ஏதோ செய்யறோமோ அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் செகண்டரி. ஆனா மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ப்ராஜெக்டை செய்யற முறை வித்தியாசமா இருக்கும். அவங்க செய்யறதுக்கு பணம் இருந்தா போதும், நேரா கிளம்பி போய் பர்மிஷன் வாங்கி ஒரு ப்ராஜெக்டை செஞ்சிருவாங்க. ஆனா JCA ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு முதல்ல ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகணும், கால்குலேஷன் போடணும், அதை போர்டில் வந்து அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் அதையெல்லாம் முறையாக நடத்தணும், இன்விடேஷன் அடிக்கணும், அந்த ப்ராஜெக்டை போய் செய்யணும், செஞ்சு முடிச்சுட்டு கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நியூஸில் அந்த பேப்பர்ல எல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பாராட்டு, அதுக்கப்புறம் தான் வருது. இந்த ஒரே ஒரு 2 மரக்கன்று நடுற ப்ராஜெக்டை கூட இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக செய்யறதுனால அதை செய்யறவங்க நிறைய சமுதாயத்துக்கு பயன் ஒன்று, இன்னொன்று அதை செய்யறவங்களுக்கு நிறைய லேர்னிங், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய கிடைக்கும். அப்போ விவேகானந்தர் சொன்னாராம், 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் வந்து மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து விவேகானந்தர் இருந்தாரு, 100 இளைஞர்களுக்கு அவர் தேடிட்டு இருந்தாரு. இப்போ 100 இளைஞர்கள் இருக்கிறாங்க, நாம விவேகானந்தருக்கு தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர்களே இன்னைக்கு ஷார்டேஜா இருக்கு. அந்த லீடு எடுத்து பண்றது. அந்த வகையில இன்னும் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஏன்னா ராஜபாளையத்திலிருந்து கேஸ் கம்பெனி டீலர்ஷிப் எடுத்து அப்புறம் அந்த தொழிலை மாற்றி அவங்க சொன்னாங்களே மறுபடியும் இங்கே வந்து அங்கே வந்து ஒரு வகையில் இத்தனை பேரை திருப்பூர்ல, ராஜபாளையத்தில் பிறந்து திருப்பூர்ல வந்து இத்தனை நட்பு உருவாக்கி வச்சிருக்கார் அப்படின்னா அந்த நட்பை வச்சு நிறைய விஷயங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கிறது. அதற்கு நான் வந்து மனசார வாழ்த்துறேன். இன்னொன்று, நம்மளுடைய அடையாளமா இந்த வருஷம் ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு போறேன். அவர் பிளாஸ்டிக்கை பத்தி சொன்ன உடனே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் அந்த ப்ராஜெக்ட் சொல்லல, எல்லா ப்ராஜெக்டும் செய்யுங்க. ஆனா இந்த ஆண்டுக்கான ஒரு ஸ்டார் ப்ராஜெக்டா, ஒரு இம்பாக்ட்ஃபுல் ப்ராஜெக்டா ஒன்று எடுத்து அதை திருப்பூரே இந்த வருடத்துல பேசுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை ஹைலைட் பண்ணிட்டு மற்ற ப்ராஜெக்ட் எல்லாம் கூட செய்யணும் அப்படின்னு நான் ஐயனாருக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றேன். ஸோ இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது சிறப்பாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த நல்லா அரேஞ்ச் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை இங்கே அழைத்ததற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதற்காக உழைக்க போகின்ற முன்னாள் தலைவர்கள், போர்டு மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்கம் முதல் முடிவு வரை புன்னகை மாறாமல் புத்துணர்ச்சியூட்டும் உரையை ஆற்றிய முன்னாள் தேசிய துணைத் தலைவர் JCA செனட்டர் RS பிரபு அவர்களுக்கு நன்றி.